சார் 27ஆம் தேதி வருகிற அக்டோபர் 27ஆம் தேதி விஜய் அவர்களுடைய மாநாட்டை தடை செய்யணும், அது கலவரம் வரும் அப்படின்லாம் தமிழக அரசுக்கு நீங்க எச்சரிக்கை விடுக்கிறீங்க. எந்த அடிப்படையில விஜய் அவர்களுடைய மாநாட்டை நீங்க எதிர்க்கிறீங்க? இது எதற்காக தடை செய்யணும்? இது எதற்காக தொடர்ந்து நீங்க விஜய் அவர்களை எதிர்த்துட்டு இருக்கீங்க? அதாவது முதல் காரணம், விஜய் வரலாற்று பிழை செய்கிறார். அதாவது ஒரு மாநாடு வைக்கணும், தனக்கு எல்லா ஜாதியிலேருந்தும் தனக்கு கூட்டம் வரணும், நீ ஒரு பொதுவான அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொல்கிறீங்க. அப்போ வரணுன்ற போது மருது பாண்டியர் ஜெயந்தி என்று வைக்கும் பொழுது முக்குளத்துறை சார்ந்த யாருமே வருவதற்கு வாய்ப்பு இல்லை. இல்லைனா இதை விட்டுட்டு அங்கே வருவாங்க, நடிகர் பெருசுன்னு. அப்படி ஒரு சில கூட்டங்கள் இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் மருது பாண்டியர் ஜெயந்தி அன்ற தேதியை நீங்கள் உங்கள் மாநாட்டுக்கு குறித்தது உண்மையிலே நீங்கள் முக்குளத்தோருக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, அது மிக 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 மிகப்பெரிய இடையூறு பண்ணுறீங்க. அதாவது முக்குளத்தோரோட ஏன் இது வேறு சமூகத்தினர் வேறு தலைவர்களை கொண்டாடுற நாளில் நீங்கள் செய்ய முடியுமா? செஞ்சிங்கன்னா அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டாங்களா? அது மாதிரி நீங்கள் ஏன் இப்போ தென் மாவட்டங்களில் நடக்கிற இமானுவேல் சேரன் ஜெயந்தி விழா அன்றைக்கி நீங்கள் செய்ய முடியுமா? இப்போ இங்கிட்டு தீரன் சின்னமலை நடத்துகிறாங்க, அவங்க நடத்தும்போது அது செய்ய முடியுமா? அதை எப்படி நீங்கள் மருது பாண்டியர் ஜெயந்தியை அந்த தேதியை நீங்கள் உங்கள் மாநாட்டுக்கு நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம். அதுவே தப்பு. இன்னொன்று என்னென்னா, வர இப்போ இன்றைக்கி இளைஞர்களில் வரலாற்றில் எதிர்மறையான சிந்தனைகள் நிறையா பெரிய இருக்குது. விஜய்க்கு எல்லாமா ஜாதியினர் வரும்போது குறிப்பிட்டு எதிர் ஜாதியினர் வந்தால் மருது பாண்டியர் ஜெயந்திக்கு வரும்போது ஏதாவது கூச்சலிடவோ ஏதோ தகராறு வம்பு பண்ணவோ வாய்ப்பு உண்டு. இதெல்லாம் தவிர்க்கணும் போது ஒன்று காவல்துறை தமிழ்நாடு அரசுக்கும் கோரிக்கை வைக்கிறேன், விஜயோட மாநாட்டு தேதிக்கு அன்னைக்கு தேதியை வழங்கக்கூடாது, வேறு மாற்று தேதி வழங்கணும். ஏன்னா அப்போ தான் பிரச்சனை இல்லாமல் தென் மாவட்டங்களில் மருது பாண்டியர் ஜெயந்தி விழா நடக்கும். விஜய் மாநாட்டுக்கும் எந்த சிக்கலும் வராது. கண்டிப்பான முறையில் மாநாட்டு தேதியை மாற்றணும். மாற்றி வச்சா தான் சட்ட ஒழுங்கு பிரச்சனையும் ஏற்படாது, எந்த ஒரு அசம்பாவிதமும் ஏற்படாது. ரெண்டு இதுவுமே சிறப்பாக நடக்கணும். ஏன்னா மருது பாண்டியருக்கு தான் நீங்கள் வழிவிடணும். அவர் வரலாற்று சிறப்பு மிக்க தலைவர்கள், சுதந்திரத்துக்காண்டி போராடினவங்க, நாங்கள் பெரிதும் கொண்டாடுற மாமன்னர்கள், அவங்களுக்கு தான் நீங்கள் வழி விட்டுட்டு, ஏன்னா வரலாற்று சிறப்பு மிக்க தலைவர்கள் வழி விட்டு நீங்கள் உங்கள் மாநாடு என்றைக்கு வேணால் வச்சுக்கோங்க. எந்த தேவர் செய்தியை தாண்டி நீங்கள் எந்த தேதியில் வேணாலும் வச்சுக்கோங்க, அதை பற்றி கவலை இல்லை. அதனால தான் அதுக்கு அந்த தேதிக்கு நான் கண்டிப்பான முறையில் எதிர்ப்பு தெரிவித்தேன். சார், சீமான் குறித்து தொடர்ந்து நீங்க எதிர்மறையான பல கருத்துக்களை சொல்லி வர்றீங்க. சீமான் ஒரு தமிழ் தேசியவாதி. என்ன அடிப்படையில நீங்க சீமானை எதிர்க்கிறீங்க? சீமான் குறித்து நான் எதிர்மறையான கருத்துக்கள் தெரிவிக்கல. சீமான் தான் எங்கள் சமூகத்தின் மீது, எங்கள் தேவர் இனத்தின் மீது எதிர்மறையான கருத்துக்களை, எங்கள் வரலாற்றுக்கு புறம்பான கருத்துக்களை, தேவரினத்தை சிறுமைப்படுத்த வேண்டும்ன்ற முக்குளத்தோரை சிறுமைப்படுத்தும் கருத்துக்களை தொடர்ந்து சீமான் பேசிட்டு வரார். ஏன்னா இன்னும் இப்போ சீமான ஒரு பழைய விஷயத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். அது சீபோ ஆதித்யநாதரோட கட்சி, அது நாம் தமிழர். அது ஒரு நாடார் கட்சி. நாடார் கட்சியை எடுத்து கொடியை மட்டும் மாற்றி நடத்துறது சீமான். அப்படி இருக்கும் பொழுது சீமான் அவரோட கட்சி ஒரு நாடார் கட்சி தான். நீங்கள் பல விஷயங்களில் நீங்கள் பார்த்துக்கிட்டீங்கன்னா சீமானோட நிலைப்பாடுகள் பூராமே அதுதான். அதுவும் உச்சகட்டமாக காமராஜர் செஞ்ச வேலையை சீமான் செய்கிறாரு. ஏன்னா முக்குளத்தோருக்கும் தேவேந்திர குல வேளாளர்களுக்கும் பிரச்சனை இழுத்து விடுறது. பல்லர்கள்லேருந்து தான் எப்படி ஒரு சாதியிலேருந்து இன்னொரு சாதி தோன்ற முடியும்? முக்குளத்தோர் எப்போது தோன்ற சாதி தெரியுமா? முக்குளத்தோட வரலாறு தெரியுமா? வரலாறுகள் படிச்சிருக்கீங்களா? வீரபாகு தேவர் காலத்திலே முக்குளத்தோர தோற்றம் இருக்குது. இப்போ நெடுங்காலமாக வரலாறுகளில் வந்துக்கிட்டு இருக்க ஒரு இனத்தை இன்னொரு இனத்துலேருந்து வர்றது, அந்த இனத்தை பற்றி நாங்கள் சொல்லலை. அந்த இனத்தோட வரலாறு அவங்களோட வரலாறு. அவங்கள்டருந்து நாங்கள் வந்தோன்னு எங்கள் வரலாற்றை அழிக்கிற வேலையை பார்த்தா அசிங்க கேவலம் இல்லையா? இன்னொரு சாதியிலேருந்து ஒரு சாதி வரும். இதை எப்படி சீமான் பொதுத்தளத்தில் பேசலாம்? அப்போ முக்குளத்தோரை எவ்வளோ தூரம் அசிங்கம் மட்டப்படுத்தி கேவலப்படுத்தி நான் உங்களுக்கு சாதகமாக பேசுகிறேன்னு வேறு சொல்கிறீங்க. யாரோ ஒரு கட்சியில் ஒருத்தரை விட்டு பேச விட்றீங்க. யாருக்கு சாதகமாக பேசுகிறீங்க? நீ உங்களை கூப்பிட்டு கேட்டப்போ நாங்கள் யாரில் இருந்து முக்குளத்தோரை யாரிலேருந்து வந்தான்னு வரலாறை படிச்சு நீங்கள் முல்லை மருதம் லூசுகளாடிங்க. அறிவு இருக்கா, அறிவு இல்லையா? எதுலையோ நீங்கள் சொல்கிறீங்க. நீங்கள் சொல்கிறதெல்லாம் நீங்கள் சொல்கிறதா வரலாறா? நீங்கள் சொல்கிற வரலாறா நாங்கள் கேட்கணுமா? அடுத்த தடவை மரியாதை இழந்துருவீங்க. இன்னொன்று சீமான் வரக்கூடாதுன்னு சொன்னதுக்கு எதுக்குன்னு எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்கன்னு சொல்கிறீங்க. இப்போ சகோதரி இசைராஜா கூட சொல்லியிருந்தார் சீமான் வரக்கூடாது. இன்னும் நிறையா அமைப்புலேருந்து சீமான் வரக்கூடாதுன்னு தொடர்ந்து எதிர்ப்பு குரல் எழுது. ஆனால் நான் சொல்கிறேன், தேவருக்கு எதிர்மறையான சிந்தனை கொண்ட யாரும் பசுபொடியில் கால் வைக்க முடியாது. தேவருக்கு எதிர்மறை சிந்தனை கொண்ட, தேவரிடத்திற்கு எதிராக செயல்பட்ட, தேவரிடத்தின் தேவதேவ குலத்தை பிரித்து விட்ட காமராஜர் கடைசி வரைக்கும் பசுபொடிக்கு வர முடியவில்லை. இது வரலாறு. இப்போ அதே மாதிரி தான் இன்றைக்கி எதிர்மறையாக அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்க. இன்றைக்கி யார் எடுத்துக்க தலித்தியம் பேசுகிற, அதாவது மற்ற தலைவர்கள் விட்டுருக்க, திருமாவளவன், சான் பாண்டியன்,
கிருஷ்ணசாமி இன்னைக்கு வரைக்கும் பசும்பொண்ணுக்கு வர முடியாது. ஏன்னா எதிர்மறை சிந்தனை கொண்டவர்கள் அந்த மண்ணில் நிற்க கூட முடியாது. ஒரு நிமிடம் முன்னாடி காமராஜரே சொல்லிட்டு அப்புறம் இவங்கள யாரு, இவங்கள சும்மா. அதே போல் இன்று எதிர்மறையான சிந்தனை கொண்ட சீமான் இந்த மண்ணுக்கு வர முடியாது. இதுதான் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த வரலாறோ இனிமேல் நடக்க போகிறது அதுதான். தேவரினத்திற்கும் தேவமாருக்கும் எதிர்மறை சிந்தனை கொண்ட சீமானை தேவரே அந்த இடத்துக்கு விட மாட்டார். பசும்பொண்ணுக்கு தேவரே வரவிட மாட்டார். யாராக இருந்தாலும் வரவிட மாட்டார். அது இடத்துக்கோ இதுக்கோ அது மாதிரி எதிர்மறை சிந்தனையை மாற்றுங்கள். நற்சிந்தனையோடு வாங்க. ஏன்னா நீங்கள் வரதே ஓட்டு அரசியலுக்கு தான். நீங்கள் ஒன்றும் பக்தியாக தேவரை கும்பிட்டுலாம் போகிறதில்ல. வர்ற எல்லாருமே அங்கே ஓட்டு அரசியலுக்கு வர்றீங்க. தேவமார் ஓட்டை வேட்டையாட வர்றீங்க. தேவமாரை நீங்கள் அதெல்லாம் கில்லு கீரையாக நினச்சி ஒரு இதாக நினச்சி வர்றீங்கன்னு எங்களுக்கு நல்லா தெரியும். அது எங்கள் இனத்தின் ஒற்றுமை இல்லாத எங்கள் மேலே குறை. ஒற்றுமை இருந்தால் இல்லை ஆளே இல்லை, யாருமே ஆள் இல்லை எங்களுக்கு. அதுதான் நாங்கள் ஒற்றுமை இருந்தால் எங்கள் ஃபார்வர்ட் பிளாக்கே நாட்டை ஆளும். அப்படிக்கிட்ட ஒரு இனம் எங்கள் இனம். அதுக்கு எதிர்மறை சிந்தனை கொண்ட சீமானை தேவரே அந்த இடத்துக்கு வரவிட மாட்டார், பசும்பொண்ணுக்கு வரவிட மாட்டார்னு நான் சொல்றேன். சீமான், விஜய் இந்த இருவரையுமே நீங்க தொடர்ந்து எதிர்த்து பேசி தேவர் இளைஞர்களை திமுக பக்கம் ஈர்ப்பதற்காகவே திமுக உங்களை பேச வைக்கிறது என்ற குற்றச்சாட்டு இருக்கு. இந்த குற்றச்சாட்டை நீங்க எப்படி பாக்குறீங்க? திமுக சொல்லி நான் சீமானையோ விஜயோ எதிர்க்க வேண்டிய அவசியம். நான் என்னைக்கு விஜய் எதுக்கு எதிர்த்தேன்? பெரியாரை சொன்னதுக்கு தான் எதிர்த்தேன். அப்படி பார்த்தா பெரியார் இப்போ சமாதிக்கு போனதுலேருந்து விஜய் திமுகவோட பி டீம்னு நிரூபிக்கிறாரு. நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படி தான். பெரியார்கிட்ட போய் அரசியலை தொடங்கினா அப்போ திமுகவுக்கு உனக்கு என்ன அது வித்தியாசம் இருக்குது? இதைத்தான் நான் கேட்குறேன். அதே மாதிரி சீமான் இது வரைக்கும் சீமானை விமர்சிக்க வேண்டிய அவசியமே இல்லை. நீ என்னென்னமோ பேசுனேன், ஏதோ பேசுனேன், நான் காலையில் பேசுகிறது சாயங்காலம் இல்லைன்னு காலையில் ஒரு பேட்டியில் சொல்கிறது, ஈவினிங் பேட்டியில் அதே பேட்டியை மாற்றி சொல்கிறோம். அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை. வேறு இனத்துலேருந்து நாங்கள் பிறந்தோன்னு சொல்கிறது எங்களை எங்கள் இனத்தை மிக 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 அது சரியான வார்த்தையே கிடையாது. ஒரு இனத்திலேருந்து உங்களுக்கு இனம் தோன்றுறதா? அது எப்படி தோன்றும்? அறிவில் அதாவது சீமானுக்கு இது மிக மிக ஒரு கெட்ட காலம்னு நினைக்கிறேன். தென் தமிழ்நாட்டில் சீமான் கால் வைக்க முடியாது. எவ்வளோ பெரிய அவமானப்படுத்துறீங்க ஒரு இனத்தை. முக்குளத்தோர் இனத்தை இன்னொரு இனத்துலேருந்து தோன்றுச்சா? இது எங்கே வரலாறு, எங்கே படிச்சீங்க? கொஞ்சம் கூட அறிவில்லாத செயல். அதுவும் அடுத்து அதுக்கு ஒருத்தன் பதில் சொல்லி வந்தான் பாருங்க. முல்லை மருதா, முல்லையில் வாழ்ந்தவன் என்னென்னமோ சொல்லியான். அதில் வாழ்ந்தவன் இதில் வாழ்ந்தவன். என்னங்கடா நீங்கள் எதில் வாழ்ந்தவன் எதுக்கு அது பேர் வச்சு அதுதான் ஜாதியா? ஜாதி எப்படி தோன்றுச்சுன்னு உங்களுக்கு வரலாறு தெரியுமா? ஆதி வரலாறு தெரியுமா? அதை பேசுறதுக்கு நம்ம இப்போ நேரம் இல்லைனாலும் நீங்கள் நல்லா வரலாறு கரெக்டாக படிச்சுட்டு வாங்க. முக்குளத்தோருக்குன்னு ஒரு தனி ஹிஸ்ட்ரி இருக்குது. முக்குளத்தோருக்குன்னு ஒரு தனி வரலாற்று சுவடுகள் இருக்குது. எவன்றது தோன்றுன முக்குளத்தோரில் முக்குளத்தோர் தனிப்பட்ட இனம், பேரினம். அதை தெரிஞ்சுக்கங்க. கல்லர், மறவர், அகமுடையார் கொண்ட ஒரு 3 பேரையும் கொண்ட ஒரு பேரினம் முக்குளத்தோர். 3 பேருக்குமே வரலாறு உண்டு. 3 பேர் அண்ணன் தம்பி. 3 பேர் ஒருத்தர் அண்ணன் தம்பி. நீங்கள் 3 பேர் வரலாறு கொண்டு இவ்வளோ பெரிய இனத்தை நீ இன்னொரு இனத்துலேருந்து தோன்றுச்சுன்னா அப்புறம் இதை கேட்டுட்டு சும்மா இருக்கணுமா? முக்குளத்தாம்பரம் சும்மா இருப்பானா? உன்னை செருப்பு கழட்டி அடிப்பானா இல்லையா? அதனால் சீமான் இனிமேல் அடுத்த சாதிகளை பற்றி, மற்ற சாதிகளை பற்றி, முக்குளத்தோரை பற்றி பேசுகிறத சீமான் நிறுத்தி கொள்ள வேண்டும். முக்குளத்தோரை பற்றி சீமான் இது யார் சொல்லி நாங்கள் பேச எங்களுக்கு ரோஷம் வரும். எங்கள் சுயத்தை தொட்டால் வைவோம். எங்களை சுயத்தை தொட்டால் கோவம் வரும். எங்கள் இனத்தை தொட்டால் கோவம் வரும். நாங்கள் இப்போ எங்களெலாம் சாதி வெறியன்ற சாதி வெறியை நான் மாற்றினதே நீங்கள் தான்டா. நீங்கள் பண்ணுற அலப்புற, நீங்கள் பண்ணுற வரலாற்று திருட்டு, நீங்கள் பிழைகள், இதில் தான்டா நாங்கள் சாதி வெறி. எங்களுக்கு பெருமை தான். சாதி வெறியன்னு எங்களுக்கு சொல்லிக்கிறது எங்களுக்கு பெருமை தான். நாங்கள் யார் தூண்டுதலும் இல்லை. எங்கள் சாதியை எவன் தொட்டாலும் அவனை விட மாட்டோம். இதே மாதிரி இப்போ சீமான் பசும்பொண்ணுக்கு தான் அவர் தென் மாவட்டத்துக்குள்ளே சீமான் நுழைய முடியாத நிலை தொடர்ந்து முக்குளத்தோரை பேசினா வரும்னு நான் சொல்லி கடுமையாக எச்சரிக்கிறேன்.